ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி வந்துட்டு ஜிக்குடைய ஜிம்மினுடைய ஒன் ஷாட் ஒன்று போட்டு போனடா. அது ஒன் ஷாட் இல்லை 2 ஷாட்டாக போயிருக்கும். அதான் வென் தே ஆர் இக்னோரிங் மீ அதோடைய ஃபைனல் பார்ட்டு தானே. ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு ஃபைனல் பார்ட் கொடுத்துருப்பேன். அது பார்ட் ஒன்றா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். சரிடா, லாஸ்ட் பார்ட்டில் எதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஜிம்மினு ஜங்கு வந்துட்டு அழகாவது க்யூட்டாக ஒரு லிட்டில் ஃபைட் மாதிரி அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வெளில வந்திருப்பாங்க. இப்போ அப்படி அதுக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு காருக்கு தான் வராங்க. இப்போ என்ன கேட்குறாரு, ஜிம்மின்றாங்க. என்ன என்னவோன்றாங்க. ஆமாம், ஜங்குக்கு என்ன பண்ணவனன்றாங்க. என்ன பண்ணார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, ரெஸ்ட் ரூமுக்கு வந்தால் அவன் என்ன பண்ணான்னு சொல்கிறாங்க. அச்சோ என்ன அப்படி ஒன்றும் இல்லை, அவருக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டாமான்றாங்க. ஜெலஸா? ஆமாம், நான் எல்லோரையும் ஹக் பண்ணேன்னே, ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி பவ் பண்ணேன்னா எல்லாருக்கிட்டையும். அது வந்துட்டு ஏன் நீ ஒரு ஹேண்ட் ஷேக் மட்டும் கொடுக்க மாட்டியா, எல்லோரும் ஹக் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டான். கோவம் வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் நினச்சோம் அவன் அவ்வளோ கோவமாக பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா. அது அவார்ட் ஷோவில் எல்லோரும் நாங்கள் அவனை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஜங்குக்கை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். உன்னோட பேண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களான்றாங்க. அச்சோ, நீங்கள் தான் என்னோட பேண்ட் மெம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அவனோட ஹேங்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூட பார்த்துட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவர் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ கோவம் வருது தெரியுமா. ஒரு மாதிரி எனக்கு உனக்கு ஒன்று தெரியுமா என்னன்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க. நான் அப்போ சைல்டுஹுட்டில் பார்த்தேன்னே, அவன் வந்துட்டு எப்படி இருப்பானா, கொஞ்சம் கோவப்படுவான், தள்ளி விடுவான், மற்றபடி இப்படிலாம் இல்லை. இப்போ பார்த்தா அவன் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், உன்னை விட பெரிய பையன் மாதிரி தெரியலான்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறான். நீ இந்த மாதிரிலாம் பேசுனா நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாக்மெயிலாக பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பிளாக்மெயிலாக பண்ணுறான் நான் சொல்லிட்டு எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க. இவங்களோட குரூப் மட்டும் அப்படி சொல்கிறாரு. ஆமாம், அப்படி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு மிரட்டுறான். அப்படிலாம் இப்படிலாம் பண்ணணும்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுறதே தெரியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இவங்களாம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம், நான் அப்படி பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா. ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருந்தாண்டா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் நான் போகல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே போகலான்னு சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக அந்த ஹோட்டல் ரீச் ஆகுறாங்க. இப்போ ரெடி ஆகலாம்டான்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இவங்களும் வெக்கேட் பண்ணுறாங்க. சேம் டைம் அவங்களும் வெக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே கரெக்டாக ரீச் ஆகிட்டாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு. சரி பாய் சொல்லுங்கள், எல்லோரும் போய்ட்டு பாய் சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு பாய் சொல்கிறாங்க. பாய்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு தான் பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஒரு மாதிரி விங்க் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக திரும்பிக்கிறாரு. அப்போ காய் சொல்கிறாரு, இங்கே பாரு, அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்க சொல்லு, கேமரா எல்லா பக்கமும் இருக்குடா, ஏதாவது உங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி போட்டு விட்டாங்கன்னா அவ்வளோதான் மாட்டினீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மின்னு பயந்துடுறாரு. அப்படியே சுற்றி பார்க்குறாரு, எங்கன்னா கேமரா இருக்கா அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, இல்லைடா அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு தெரியாது தெரியுமா, ஃபேன்ஸ் கூட எங்கன்னா இருப்பாங்கடா, இப்படி வந்து டக்குன்னு எடுத்து போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கேன் பயங்கரமாக பிரச்சனையாகிட்டான்றாங்க. நம்ம கம்பெனியில் அவங்க கம்பெனிலன்னு சொல்கிறாங்க. ஆமாம்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி திரும்பிக்கிறாரு. இப்போ எல்லாருமே வந்துட்டு வேறு ஒரு டைரக்ஷன் போகிறாங்க. பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது நம்ம எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம டே தான் கேட்குறாரு. ஜங்குக்குன்றாங்க. என்ன டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன பண்ணாங்க போயிட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணேன் உண்மையாக சொல்லடா, என்னடா பண்ணுறாங்க. இங்கே பாரு டே, ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட்டு சாரை கொஞ்சம் வார்னிங் பண்ணுன்றாங்க. வார்னிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க. பின்ன எல்லாரும் போய்ட்டு ஹக் பண்ணா நான் பார்த்துட்டு போனேன்னு சொல்கிறாங்க. இப்போவே ஆள் சொல்கிறாங்க. இப்போவே அவனை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. நம்ம கண்ட்ரோல் பண்ணல, என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் தானே பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு என்ன கிளம்பிடுறாங்க. இங்கே ஜிம்மின் கரெக்டாக ஹாஸ்டல் ரீச் ஆகிறாரு. இங்கே வந்துட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே போய்ட்டு அவார்டு வாங்கிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா, எனக்கு நாளிலேருந்து வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷூட்டிங்லாம் இருக்குமா, நான் ஒரு நாளைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படி சொல்லிட்டு அவரும் ஜெமின்மே வந்து கம்பெனிக்கு வந்துடுறாரு. இப்போ கம்பெனியில் கேட்குறாங்க, ஏன்ப்பா நீங்கள் எல்லோரும் ஆன்லைன் கான்சர்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஆன்லைன் கான்சர்ட்டா எதுக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்களப்பா, சோலோவாக பண்ணுங்களேன்னு சொல்கிறாங்க. சோலோவாவா? ஆமாம், ஆன்லைன் கான்சர்ட் மட்டும் பண்ணுங்கள், இந்த ஓப்பன் கான்சர்ட்லாம் வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மாதிரி அழகாக எடுத்து உங்களுக்கு பண்ணுறோம், தனித்தனியாக போட்டுடலாம், ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லோரும் கேட்குறாங்க, பண்ணலாமான்னு சொல்லிட்டு. பண்ணலாம், இது ஒன்று மட்டும் பண்ணலாம் போதும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலராக நீங்கள் குரூப் கான்சர்ட்டே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து ஜங்குக்கு தான் ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்குறாரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்மே வந்துட்டு ரொம்ப பிஸியாக அந்த கான்சர்ட்டுக்கு தான் ரெடி ஆகிறாரு. அவரோட சோலோவுக்கு இவங்க 4 பேர் பிரெக்னென்ட்டு பார்க்குறாங்க. இவர் வந்து டான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க 4 பேருக்கு ஜிம்மின் இப்படி தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகாக என்கரேஜ் பண்ணி ஃபைனலாக வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே அங்கே கொரியாவில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல, ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது, அழகாக டான்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குப்பா எல்லோரும் நிறைய வந்துட்டு கமெண்ட் போயிட்டே இருக்குது. வர ஜங்கு ஜிம்மின் அப்பா இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு நல்லா இருக்காரு, அழகாக இருக்குது, லாங் ஹேர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு அப்படி இருக்க ஃபேஸ் ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது, ஸ்மைல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஜெலஸாக இருக்குன்றாங்க அப்படின்னு ஜேகப் சொல்கிறாரு. அப்படியே அவனை தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்றாங்க, எப்படி அவனுக்கு கோவம் வருது பாருன்னு சொல்கிறாங்க.
இங்கே பாரு, இந்த நேம்லாம் பொண்ணுங்கலாம் பசங்களானே தெரியாம போய் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸாக இருக்காங்கடா. அவங்க நேம்லாம் என்னால் ரீட் பண்ணவே முடியல, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் வந்துட்டு ஹார்டின் மட்டும் கொடுக்குறாங்க ஜிமினுக்கு, அது மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஜங்குர் மாதிரி இருக்குது, இங்கே பாரு சூப்பராக பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன இப்போ நல்லா பேசுகிறானா சொல்கிறாங்க. பேசுகிறான்றாங்க. என்னடா சொல்கிறேன்றாங்க. இல்லை அப்பப்போ பேசுகிறான், அப்பப்போ வந்துட்டு பிஸியாக இருக்கேன் அப்படி சொல்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி தான்டா நம்ம ஐடல்லாம் அப்படி தானே அப்படி சொல்கிறாங்க. அதுவும் அங்கே இருக்கானா, நான் வேறு இங்கே இருக்கானா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கும் ஏன் கஷ்டமாக இருக்காது அப்படி சொல்லிட்டு இவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு சரி போயிட்டு அவனுக்கு வந்து விஷ் பண்ணலாம் தனியாக சொல்லிட்டு வீடியோ கதை பண்ணுறாரு. இங்கே பார்த்தா ஜிம்மி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் இங்கேனா இங்கே கம்பெனியில் இங்கே ஒரு டேமில் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்க்குறது என்னடா அவனுக்கு கால் வருது போல, வீடியோ கால் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகேன்னு வருது. இங்கே பாரு மூச்சு எந்திரி அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவரும் திரும்பிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை அட்டன் பண்ணி ஃபோனை வந்து அவர் ஃபேஸை பார்த்தபடி வச்சிடுறாரு. ஜங்கு வந்துட்டு பார்க்குறாரு ஜிமின் தூங்கிட்டு இருக்கிறத. ஏன்னா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஜிமின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஸ்டில் தூங்கிட்டே தான் இருக்காரு. அப்படியே ஃபோன் இவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. தூங்கிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இப்போ என்னதாங்க இங்கே பாருங்க அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன நீயான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் தான், அவன் தூங்கிட்டு இருக்கான், எந்திரிக்க மாட்டான், அவன் ரொம்ப தூங்கினா அவனை யாரும் எழுப்பவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அவன் எந்திரிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கான்னு இருக்கோம். ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்கான், டான்ஸ் ப்ராக்டிஸாக ரொம்ப அதிகம் பண்ணானா டயர்ட் ஆகிட்டான்றாங்க. சரி ஓகே அவன் ஃப்ரீயானது எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா? அவன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடுறாங்க. வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்போம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜிமின் தான் ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும் அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த எந்திரிச்சு பார்க்குறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி எல்லாரும் ஒருத்தவங்க தூங்குறாங்க, சில பேர் வந்துட்டு சும்மா உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் எந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இது ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூனா? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின்றாங்க. என்னவோன்றாங்க. அங்கே பாரு உனக்கு ஜங்கு கால் பண்ணார் எப்போன்றாங்க. வீடியோ கால் நீ பண்ணுறது நீ தூங்குனல அந்த அழகான முகத்தை அவர் பார்த்துட்டான்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன என்னோட ஹேரில் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ போய் சரி பண்ணுறாரு. இங்கே பாரு அவர் அப்போவே பார்த்துட்டாரு, இப்போ நீ போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டானா? ஆமாம் பார்த்துட்டான், நான் தான் அட்டன் பண்ணி வச்சேன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. நீ இப்போ ஒரு வேளை ஃபோன் போய் எடுக்காமல் விட்டு அவாய்ட் பண்ணுறேன்னு நினச்சிப்போல, அதான் நீ தூங்குறதா நானே அட்டன் பண்ணி காமிச்சிட்டேன்றாங்க. ஒரு மாதிரி இருக்குது. சரி தான் போய் வேஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. ஃபோன் எடுத்து ஜிம்மின் போயிட்டு கால் பண்ணுறாரு. நம்ம என்ன ஜிம்மி ஜம்புக்கு பார்க்குறாரு. இப்போ தான் எந்திரிச்சிட்டு போவோம் போல் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி ஜங்குன்றாங்க. ஏன் சாரி சொல்கிறேன்றாங்க. இல்லை நான் பார்க்கல சாரின்றாங்க. பரவாயில்ல நல்லா தூங்குனியான்றாங்க. தூங்குனேன்றாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவனோட கான்செப்ட் பார்த்தேன் ஆன்லைனில் நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு, அவனை நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க போல் அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படியான்றவும். ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் அப்படின்றாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே வேறேன்றாங்க. வேறு என்னென்னா பேசுகிறான்றாங்க. இல்லை நான் அப்புறமா பேசுவான்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணேன் அப்புறம் பேசுகிறோமா. சரி ஓகே வை அப்படி சொல்லிட்டு அவர் வச்சிடறாரு. இவன் ஒரு மாதிரி இன்னுமே ஒரு நார்மல் இதாக வரமாட்டேன்றான். நம்ம பேசுகிறான் இல்லைனா ரொம்ப அமைதியாக இருக்கான். இப்படியே இருந்தால் சரி வராது, எதனா நம்ம ஒன்று பண்ணணும். அப்படி இப்போ எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தான் வர்றாரு. ஹேங்கிறாங்க. என்னடான்றாங்க. இல்லை நான் கொஞ்சம் வெளில போகிறேன்றாங்க. எங்கே போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1 வீக்குக்கு வந்துட்டு வெளில போய் ஸ்டே பண்ண போகிறேன்றாங்க. அதான் எங்கன்னு சொல்லன்றாங்க. அது பர்சனல் சொல்கிறாங்க. பர்சனலாக எங்களுக்கு தெரியாமல் என்ன பர்சனல் உனக்குன்னு சொல்கிறாங்க. இது பர்சனல் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்றாங்க. அப்போ டேன்றாங்க. என்னன்னுவாங்க. டேவை கூட்டிகிட்டு போறியான்னு சொல்கிறாங்க. இது கான்செப்டாக விஷயமா நான் போகல ஹேங்கிறாங்க. வேறன்றாங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறேன்றாங்க. மைண்டை ரிலாக்ஸ்க்கா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி கூடயா ட்ரிப் அந்த மாதிரின்றாங்க. இல்லை நான் தனியாக தான் போகிறேன்றாங்க. தனியாகவா போயிருந்துருவேன்றாங்க. இருந்துப்பா அப்படி சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாருமா நான் வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கடா போகிறேன்றாங்க. இந்த மாதிரி வெளில ஒரு விஷயமா போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. இவர் கரெக்டாக ஒரு பிளேஸ்க்கு வர்றாரு. வந்துட்டு நம்ம ஜிமின் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. குரூப் கான்சர்ட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபோன் வருது. ஃபோன் வந்து பார்த்தா ஜங்குக்கு வருது. இப்போ எதுக்கு பண்ணுறான் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு நைட்டில் தானே பண்ணுவான் எப்போதுமே சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. சொல்லு ஜங்குக்குன்றாங்க. ஆமாம் அவனோட கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த லேண்ட்மார்க் தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவனோட கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் அவர் லேண்ட்மார்க் இருக்கு அது இதுதானே சொல்கிறாங்க. ஆமாம் அது அங்கே தான் இருக்கும். உனக்கு எப்படி தெரியும் ஜங்குன்றாங்க. இல்லை நான் அங்கே தான் இருக்கேன், நீ கொஞ்சம் வெளில வரையான்னு சொல்கிறாங்க. என்ன நீ இங்கே இருக்கியான்னு சொல்கிறாங்க.
ஆமாம் கொஞ்சம் வெளில வாங்கிடுறாங்க. ஐயோ இப்போ நான் எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேனேஜர் தான் போகிறாரு. சார்ன்றாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க, எதுவும் அம்மா கொஞ்சம் எமர்ஜென்சியாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, போயிட்டு வரட்டான்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சியா போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம். சரி நாங்கள் எனக்கு கூட பாடி கார்டு இல்லை இல்லை சார் நான் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. சரி மாஸ்க் வியர் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவரும் மாஸ்க் வியர் பண்ணிட்டு கீழே வராரு. அவரோட கார் தான் வெளியில் எடுத்துகிட்டு அந்த கம்பெனிட்டு வெளில வராரு. பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லேண்ட்மார்க் இருக்கும் அவங்களுக்கு, அது எம்டி கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்துட்டு ஒரு கார் நின்றுட்டுருக்கு. ஒருவேளை இந்த காரில் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரம் காரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கால் பண்ணுறாரு. ஜங்கு பண்ணுறாங்க. வெளில வந்துட்டு ஃபைனலான்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஜங்கு தான் வந்துட்டு காரோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. பார்த்தா மாஸ்க்லாம் போட்டிருக்காரு. ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுற, எதுக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வந்தேன் நான் அவனை பார்க்க தான் சொல்கிறாங்க. என்ன பார்க்குவா சொல்லிட்டு வந்திருக்காங்க, எதுக்கு இப்படி வந்திருக்காது இந்த இடத்துக்கு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்றாங்க. அதுவும் உள்ள கேர்லெஸ்ஸாக வந்திருக்கா, யாராவது ஒன்று பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவான்னு சொல்கிறாங்க. உன்னை வேறு எல்லாருக்குமே தெரியும்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா என்ன எல்லாருக்கும் தெரியும், அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாஸ்க் போட்டிருக்கேன் பாருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வந்துட்டு இப்போ சடனாக எதுக்கு வந்துடுறாங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ எங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிருக்கேன் நாங்கள், இல்லை உன்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. என்னோடய வீட்டுக்கா ஏன்றாங்க. பாரு உன்னோட வீட்டுக்கு நான் போயாகணும் வா அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு வேணாம் ஜங்குக்குன்றாங்க. இல்லை இப்போ நீ என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா, இல்லை இப்போ நான் இங்கே வந்த மாதிரியே உன்னோட வீட்டுக்கும் தேடி வரவான்னு சொல்கிறாங்க. அவருக்கும் பயமாக இருக்க. ஜங்குக்கு நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. வேறு எப்படி பேசணும், அங்கே பாரு உன்னால நம்பலாம் எனக்கு கதைக்கே ஆகுது, இன்னும் ஒரு 10 வருஷம் இதேமாதிரி அகைன் வெயிட் பண்ணான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், கிளம்புன்னு சொல்கிறாங்க. உன்னோட காரை ட்ரைவ் பண்ணி உங்கள் காரை ஃபாலோ பண்ணி வரான்றாங்க. நீயே காரை ஓட்டுறியானா. ஆமாம் நான் இங்கே வந்து இப்போ காரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நான் தான் ஓட்டுவேன்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியல என்கிட்ட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் தெரியும் வா அப்படி சொல்லிட்டு. ஏன்டா நான் வந்து ஹாப்பியாக இல்லையான்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது, இப்படியா வந்து நின்றுட்டுருப்ப, யாராவது பார்த்துட்டா உனக்கு என்ன ஆகும், அதுவும் பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமல் வந்திருக்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் போய்ட்டு கார் எடுக்கிறாரு. சரி ஜங்குமே அவரோட காரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு. கரெக்டாக ஜிமின் போய்ட்டு அவங்க வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு 1 ஸ்டெப் பேக்கில் தான் ஜங்கு வந்து கார் நிப்பாட்டுறாரு. பாரு எப்படி வந்து நிறுத்துறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. ஜங்கு வந்துட்டு இறங்கிட்டு போலமான்னு சொல்கிறாங்க. உள்ளவான்னு சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு காலிங்குள்ளே ப்ரெஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மான்றாங்க. என்னடா சடனாக வந்திருக்க, லீவ் விட்டாங்களா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் பார்க்குறாங்க. இதே ஜங்கு ஒரு மாஸ்க் வேர் பண்ணியிருக்காரு, கேப் வேர் போட்டிருக்காரு. இது யார் நியூவாக பேண்ட் மெம்பர் யாராவது இருக்காங்களான்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களாம் தெரியும். ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் உள்ளே எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்கிறாங்க. வாடா சாரி சொல்லிட்டு உள்ள வந்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள வந்து ஜங்குக்கு அப்படியே மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஜங்கு பார்த்து ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. ஹாய் ஆண்டி அப்படி சொல்லிட்டு போய்ட்டு ஒரு மாதிரி பிளஸிங் வாங்கிக்கிறாரு. நல்லா இருப்பா ஜங்குக்கு நீங்கள் என்னப்பா பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி அட்லீஸ்ட் நான் உட்காரலாமா சொல்கிறாங்க. சாரிவா உட்காரு சொல்கிறாங்க. ஜங்கு போய் உட்காந்துக்கிறாரு. ஜிமின் ஒரு மாதிரி அவசரம் இருக்காரு. டே ஜிம்மின்னு சொல்லவே இல்லை, ஜங்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அம்மா அவங்க சடனாக வந்துட்டானா சொல்லலாமான்னு சொல்கிறாங்க. சடனாகவா எது இங்கே என்னப்பா இங்கே எது கான்சர்ட் பண்ண போறியாப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா கேட்குறாங்க. ஜங்கோட பார்த்துட்டு இல்லை ஆண்டி நான் கான்சர்ட்லாம் பண்ண வரல, உங்களை பார்க்க வந்தேன் சொல்கிறாங்க. எங்களை பார்க்கவா, என்ன பார்க்க வந்துன்றாங்க. ஆமாம் உங்களையும் அங்களையும் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்றாங்க. நீ மட்டும் வந்திருக்க மற்றவங்களாம் வரலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அவங்களாம் வரல, நான் மட்டும் உங்களை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஓ சரி அவனோட பேரண்ட்ஸ் நல்லா இருக்காங்கன்றாங்க. நீ ரொம்ப வளர்ந்துட்டு ஜங்கு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்துட்டு ஜிமின் வந்து சொல்லுவானா, ஒன் டைம் நான் உன்னை பார்த்துருக்கேன், ஸ்கூலுக்கு நான் ஜிமினை பார்க்க வந்து கூட உன்னை பார்த்துருக்கேன், அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் ரொம்ப அடையாளமே தெரியாமல் இருக்குப்பா, ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னோட ஜிமின் தான் பாரு அப்படியே இருக்கான், பார்த்த மாதிரி இல்லை, நீ போகிற எவ்வளோ வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ரொம்ப உனக்கு தெரியுமா நான் உன்னோட எல்லா கான்சர்ட்டையும் பார்ப்பேன், உன்னோட சாங் உன்னோட டான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேலண்ட்டு, நீ ரொம்ப எல்லாத்துலேயுமே ரொம்ப டேலண்டடாக இருக்கேன், நான் பார்த்துட்டே இருப்பேன் இப்படி ஒரு பையனா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். இந்த ஜிமின்ட்டு கேட்பேன், எங்கடா இந்த பையனை வந்துட்டு நீ பார்க்குறியா பேசுவேன்னு கேட்பேன். இவன் சொல்லுவான் நாங்கள் கான்டாக்ட்லேயே இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லுவான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எப்படியே சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு சொல்கிறாரு, இல்லை ஆண்டி நாங்கள் கூட இந்த ஜிமினுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்லையா நான் சொல்கிறாங்க. கான்டாக்ட் ஓ ஆமாம் அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்பர்லாம் மிஸ் பண்ணிட்டான்ப்பா, ஜிமின் அப்படி சொல்லி வச்சுருந்துருப்பாரு. அவன் நம்பரில் மிஸ் பண்ணிட்டானா, அதனால தான் உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல, நீங்களாம் வர அப்போ ஐடியலாக ஆகிட்டீங்களா, அவனும் இங்கே கொஞ்சம் இவனுமே ஐடியலாக ஆகிட்டானா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் மீட் பண்ணிங்க, எப்படி மீட் பண்ணிங்கன்றாங்க. ஜிமின் கொரியா வந்தானே அப்போ தான்றாங்க. ஓ நான் மறந்தே போயிட்டு போகிறேன், அங்கே தான் நீங்கள் மீட் பண்ணிங்களா. ஆமாம் நாங்கள் அங்கே தான் மீட் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எல்லோரும் வந்து இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க.
இல்லை ஆண்டி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றக்காக தான் வந்திருக்கேன்றாங்க. என்கிட்ட பேசணுமா, என்னப்பா பேசணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் பார்த்தா ஒரு பர்சன் உள்ளே வராங்க. பார்த்தா ஜிம்மினோட அப்பா தான். அவங்க வெளில போயிருப்பாங்க. ஏங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அங்கே பாருங்கள் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஜங்கு பண்ணுறாங்க, அங்கிள்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க ஜிம்மினோட அப்பா போய்ட்டு ஒரு ஹக் பண்ணி ஒரு மாதிரி பவ் பண்ணுறாரு. ஜன் நல்லா இருப்பான்றாங்க. எப்படிப்பா எங்கே சடனாக வந்திருக்கேன்றாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மினோட அம்மா தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருக்கான்றாங்க. எங்களை பார்க்கவாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா உட்காருப்பா, எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்றாங்க. நீ என்ன கொடுத்தியா அம்மான்னு கேட்குறாங்க. ஐயோ நான் மறந்தே போயிட்டாங்க. ஜவுக்கு பார்த்தேன்னா அப்படி பார்த்துட்டு பேசிகிட்டே இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க. போமா எதனா எடுத்துகிட்டு வான்றாங்க. சரி ஜவுக்கோட அம்மா போயிட்டேக்கா, ஜவுக்கோட அம்மானே வருதே. ஐயோ சாரிடா, நம்ம ஜிம்மியோட அம்மா போயிட்டேக்கா, ஜூஸ் தான் போட்டுட்டு வராங்க, இந்தாப்பா சொல்கிறாங்க. எடுத்துக்கிறாங்க. தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மியோட அம்மா கேட்குறாங்க, சொல்லுப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மியோட அப்பா கேட்குறாங்க, என்னப்பா நீ மட்டும் தனியாக இங்கே வந்திருக்கியா, தனியாக எது கான்சர்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீ எல்லா கான்சர்ட்டுமே ஆல்மோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, இங்கே பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அங்கிள் நான் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல, நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன்றாங்க. எங்களை பார்க்குறதுக்கு மட்டுமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து எங்களை பார்க்க வந்தியா அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்போ வந்து ஜிம்மினோட அப்பா பார்க்குறாங்க. என்ன ஜிம்மின்னு எதுவுமே பேச மாட்டேன்றான்றாங்க. அப்போ ஜவுங்க சொல்கிறாரு, அவன் என்னை பார்த்த சர்ப்ரைஸில் இருக்காங்கன்றாங்க. சர்ப்ரைஸாக சொல்லாமல் வந்திருக்கியான்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சரி சொல்லுப்பா என்ன விஷயன்றாங்க. இல்லை அங்கிள் நான் வந்துட்டு இப்போவே இதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு அதை தனியாக சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு நியூவாக தெரிஞ்சுக்கணும் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஜிம்மினோட அப்பா நீங்கன்றாங்க. அவனை ஜிம்மினோட அப்பா தான்ப்பா நீ என்ன சொல்கிறேன்றாங்க. இல்லை அங்கிள் நான் வந்துட்டு ஒன் டே வந்துட்டு எல்லாருக்கும் முடியாது அனௌன்ஸ் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு உங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்றாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசலாம், உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன்றாங்க. என்கிட்ட பர்மிஷன் என்னதுக்குன்றாங்க. அங்கிள் ஆக்சுவலாக நான் ஜிம்மினை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே செம ஷாக்கு. நீ என்னப்பா சொல்கிறேன்றாங்க. அங்கிள் நீங்கள் ஒரு நான் பையன்றாங்க. இல்லைப்பா அப்படி இல்லை, நான் எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையவே இல்லை, எங்களுக்கு அப்படி இல்லைப்பா, எங்கள் பையனோட ஹாப்பினஸ் அதுவும் அதான் எங்களுக்கு. நீ எங்களுக்கு புரியல, நீ ஜிம்மினை லவ் பண்ணுறேன்றாங்க. ஆமாம் அங்கிள் நான் லவ் பண்ணுறேன். எப்போதுலேருந்துன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 இயர்ஸான்றாங்க. 10 இயர்ஸான்றாங்க. ஆமாம் அங்கிள் நான் 10 இயர்ஸ் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் நான் 10 இயர்ஸாக லவ் பண்ணுறேன் அங்கிள், ஆனால் ஜிம்மினை என்ன லவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்புறம்ன்றாங்க ஜிம்மினுக்கு என்ன வந்து ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு எவ்வளோ அஃபெக்ஷன் இருக்குது, அதை தாண்டி அவனுக்கு என் லவ்லாம் கிடையாது. இப்போ தான் நான் அவங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவன் எனக்கு ரிப்ளை கூட பண்ணவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் திரும்பி ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே குடிச்சிக்கிறாரு. இப்போ இவங்க பார்க்குறாங்க, நீங்கள் ஜிம்மில் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வந்துட்டு ஒன் டே நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும், ஜிம்மில் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோடய கரியர் லைஃப்பில் வந்துட்டு எண்ட் பண்ணும்போது நான் சொல்லிடணும்லான்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், நீ இப்போ தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்க, இப்போ போய் கரியர் எண்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் இப்போ இல்லை, நான் சொல்கிறேன், நான் எனக்கு வந்து ஒன் டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்குமா ரியல் லைஃப்பில், நீ வந்து சொல்கிற, நீயும் ஒரு ஐடல் அவனும் ஒரு ஐடல் தான், அதுவும் நீ ரொம்பவே அங்கே ஃபேமஸாக இருக்க, அது மட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஐடல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்ப்பா, லவ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஃப்யூச்சர் லைஃப் லாங் செட் ஆகுமான்றாங்க. அங்கிள் நீங்கள் மற்றவங்களுமே நினைக்க வேண்டாம், இவனா நான் இப்போ 10 இயர்ஸாக பார்க்கல, 10 இயர்ஸாக இவங்ககிட்ட பேசலை பழகலை எதுவும் பண்ணல, ஆனால் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நினச்சேன், அதுக்கப்புறம் தான் நான் லவ் பண்ணுறேன் அங்கிள். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வந்துட்டு 10 இயர்ஸாக பார்க்காம இருந்தது, எனக்கே ஏதாவது ஒன் டே மீட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அவனும் கொரியா வந்தப்போ தான் நான் மீட் பண்ணேன், நான் சொல்லிட்டேன், அதனால் அவன் வந்துட்டு ஸ்டில் வந்து ரிப்ளை கூட பண்ணல, அதான் சரி உங்ககிட்ட சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவான், அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிள். உங்கள்கிட்டையும் நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸ் தெரியுமான்றாங்க. நான் சொல்லிட்டு தான் அங்கிள் வந்திருக்கேன், அந்த மாதிரி வெளில போகிறேன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டே பர்மிஷன் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் லாங் நான் ஜிம்மில் நல்லா பார்த்துப்பேன், என்னோட கரியர் லைஃப், எங்கள் 2 பேரோட கரியர் லைஃப்லையுமே எந்த ஒரு இதுவுமே வராது, அவனோட இதில் வந்து ஃபோக்கஸாக இருப்பான், நானும் இடத்துல ஃபோக்கஸாக இருப்பேன், ஆனால் ப்ரைவேட்டாக எங்களுக்கு ஒரு லைஃப் எங்களுக்கு ஒரு லவ்னு வேணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது ஜங்கு இப்படி பேசுறதை பார்க்கும்போது, ஆனால் நீ அவனோட 2 வயசு சின்ன பையன் தானே சொல்லி ஜிம்மோட அம்மா கேட்குறாங்க. அம்மா டீ நான் சின்ன பையன் தான், ஆனால் கண்டிப்பாக நான் ஜிம்மில் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், ரொம்ப கேர் பண்ணிப்பேன், எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாதுன்னு சொல்ல தான் தெரியணும், இல்லை நீ ரொம்பவே போல்டாக இருக்க எனக்கு தெரியும், ஆனாலும் இதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக செட் ஆகும் அங்கிள், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பர்மிஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க.
எங்களுக்கு ஓகே தான்ப்பா. உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு தோணுது. கண்டிப்பாக உன்னோட ஐடல் லைஃப்பில் எப்படி நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சக்ஸஸாக இருக்கியோ, அதே மாதிரி உன்னோட அப்புறம் லைஃப்லேயுமே நீ நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜிமின்னு சொல்கிறாங்க, அம்மான்றாங்க, என்னடா எதுவும் பேச மாட்டேன்றான்றாங்க. இல்லைம்மா அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு, ஒரு பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நீ ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை? இங்கே பாரு, இந்த மாதிரி ஜிம்மி வந்து பையன் வந்து உன்னை விட 2 வயசு சின்ன பையன். அவனே சொல்கிறான், அவன் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சொல்கிறான். ஆமாம்மா நான் லவ் பண்ணுறேன், இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி இன்ட்ரோ பண்ண வேண்டியதுதானே, நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணி உட்காந்துருக்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு சொல்கிறாரு, இல்லை ஆண்டி, அவனுக்கு இன்னும் என்கிட்டயே அவன் சொல்லலையா, அதான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு அதான் ரொம்ப யோசிக்கிறான், அதனால தான் உங்ககிட்டே டேரெக்டாக பேசிடலாம், அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் என்கிட்ட கம்ஃபர்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினி ஸ்டில் இப்போ கூட இதை சொல்ல ரொம்ப அமைதியாக தான் இருக்காரு. ஓகே மச்சி, இவங்களோட அப்பா தான் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிம்மின் யோசிக்காத, நாங்கள் வந்து தப்பாக எடுப்போம் நினைக்கிறியான்றாங்க. இல்லைம்மா சடனாக வந்துட்டு இப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னப்பா முன்னாடியே பேச வச்சு நான் சொல்ல முடியும், அவன் தான் கரெக்டாக சொல்கிறானே, எல்லாத்துக்குமே ஜங்கு தான் வந்துட்டு ரீசன் சொல்கிறானே அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறானா, அப்புறம் என்னப்பா எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு பிடிக்கும் தானே, உனக்கு நீ சொல்லியிருக்கிற சைல்ட்ஹுட்டில் ஜங்குக்குனா ரொம்ப பிடிக்குமா, ஜங்குக்கு நல்லா பாடுறான், ஜங்குக்கு நல்லா டான்ஸ் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லுவியே, ஸ்கூலில் நடக்கிறதா வந்து அம்மா கிட்ட சொல்லும்போது சொல்லுவல்ல, அப்புறம் நினைப்பேன் எல்லாரை விட நீ ஜங்கு பற்றினா அதிகமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாரு ஜிம்மினை, நீ சொல்லிட்டே இருப்பல ஜங்கு ஒன்டே பெரிய ஐடலாக வருவாமா அப்படிலாம் சொன்னியே, அப்போ இவன் நீங்கள் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஜங்கு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ லவ் அவ்வளோ இது ஒரு மாதிரி பியூராக இன்னசென்ட்டாக அப்படிலாம் இருந்திருக்கான் கேரிங்க, இப்போ தான் கொஞ்சம் இதாக யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா தான் சொல்கிறாங்க, சரிப்பா இப்போ சாப்பிட்லாமா, ஏன்னா நீ இப்போ இந்த எங்களுக்கு ஓகே தான், உங்கள் 2 பேருக்குள்ள அது எப்போ செட் ஆகும்னு எனக்கு தெரியல, அது ஜெமீன் தான் முடிவு பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்லாமான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினோட அம்மா சொல்கிறாங்க, ஐயோ நான் சமைக்கவே இல்லைங்க சொல்கிறாங்க. சமைக்கவே இல்லையான்றவும் ஆமாம் ஆனால் ஆர்டர் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்க் வந்துட்டு எப்படி நம்ம இந்த ஃபேமிலியை வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு அங்கிள் ஆண்டின்னு சொல்கிறாங்க. சொல்லு பண்ணுறாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நான் குக் பண்ணவா சொல்கிறாங்க. நீ குக் பண்ண போறியா? ஆமாம் நான் நல்லா குக் பண்ணுவேன். இல்லை நீ உன்னோட வீடியோலாம் பார்த்துக்க, நீ குக் பண்ணியிருக்கானா, இங்கே நீ குக் பண்ண போறியா சொல்கிறாங்க. ஆமாம் நான் குக் பண்ணி தரேன், நீங்கள் சாப்பிடுங்க, எனக்காக நான் குக் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மினோட அப்பா சொல்கிறாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. வாங்க அங்கிள் சொல்லிட்டு 2 பேரும் போய் குக் பண்ணுறாங்க. அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தாங்கன்னு சொல்கிறாங்க. அவருமே வந்துட்டு எடுத்து எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அழகாக அந்த ஏப்ரான் வந்து அழகாக வேறு பண்ணிட்டு ஒரு மாதிரி வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலாக ஒவ்வொன்றும் கட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மினோட அம்மா அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, இப்படி ஒரு பையனா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டில் ஜிம்மின் எதுவுமே பேசாமல் இருக்காரு. ஜிம்மினுக்கு வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சுட்டு ஜிம்மினுக்கு பாருன்னு சொல்கிறாங்க. அம்மான்றாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை, அவன் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கான், நீ ஏன்னா இப்படி ஒரு மாதிரி அமைதியாக இருக்க, கொஞ்சம் கூட சொல்ல மாட்டியா? சரி அவன் வந்து நீ தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு வச்சுக்கேன், அவன் வந்து இப்படி சொல்கிறான்ல, ஆமாம்மா நானும் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும் உனக்கு ஜவுக்கு மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு, சரியா நீ வந்துட்டு ஹைட் பண்ணாத, நீ சொல்லாமல நான் லவ் பண்ணுறவன், அவன் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கான், நீ பாட்டு ஹெட் டவுன் பண்ணி உட்காந்துட்டே இருக்க, என்ன ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. நீ என்ன ஷையாக இருக்கியா, இல்லை வேறு எதுவும் யோசிக்கிறியா, இவனை லவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படி கிடையாதும்மா, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றாங்க. என்ன டைம் எடுக்கணும், அதான் ஒரு 10 இயர்ஸாக லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்ககிட்டயே வந்து ப்ராப்பராக சொல்கிறான், அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மினுக்கு லைட்டாக வந்து டேஸ் வருது. ஜிம்மின் அம்மா எதுவும் கோம்பு பேசுகிறேன் நடறியான்றாங்க. இல்லைம்மா சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவாம்மான்றாங்க. எனக்கு ஓகே தான்ப்பா அப்படி சொல்கிறாங்க. ஓகே எனக்கு கரெக்டாக இருப்பானாம்மான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பண்ணுற ஒரு பையன், இவ்வளோ தூரம் வந்து போல்டாக பேசுகிற ஒரு பையன், எல்லாத்துலையும் டேலண்டடாக இருக்கான், நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறான், அப்புறம் என்னப்பா உனக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குமா, நான் வந்துட்டு சொல்லலாமா வேணாமான்ட்டு, உங்ககிட்ட சொல்லணும் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்லம்மா அப்படின்றாங்க. ஆமாம் இதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணம்மா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்றாங்க. நாங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, நல்லா இருக்கு அந்த பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ ரொம்ப லக்கி தான், அங்கே பாரு எவ்வளோ அழகாக குக் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ வா அவ்வளோ போகலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்மில் கூட்டிகிட்டு வந்து கிச்சனில் வராங்க. குக் பண்ணுறாங்க. ஆண்டின்றாங்க, அங்கே பாரு நீ எவ்வளோ அழகாக குக் பண்ணுற, உங்கள் வீட்டில் குக் பண்ணுவேன்றாங்க. ஆமாம் ஆண்டி நான் என்னோட அம்மாவுக்கு குக் பண்ணி கொடுப்பேன், எனக்கு குக் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய ஜிம்மின் அப்படி கிடையாது, நான் என்னோடய ஜிம்மினா கிச்சன் உள்ளே விட மாட்டேன், அவன் காஃபி போட்டுருக்கு தான் அப்பப்போ வருவான், அதுவும் கை காலம் சுட்டு போனால், அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கிச்சன் உள்ள அலோடே பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு என்ன சொல்கிறேன்னா, அப்போ நானும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் தான் கிச்சனில் அலோவ் பண்ண மாட்டேன் ஆண்டி, நானும் உங்களை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வேர்ட்ஸ் கேட்கும்போது. உண்மையாக சொல்கிறேன், ஆமாம் ஆண்டி எனக்குலாம் குக் பண்ண தெரியும் ஓகேங்களா, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நானே குக் பண்ணி கொடுப்பேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷை ஆகிடுது.
அம்மா நான் மேலே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டான்னு சொல்கிறாங்க. நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படியே வந்ததும் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, எங்கே ஜங்குக்கு நீ என்ன டேரெக்டாக ஜிம்மோட ஆஃபீஸ்க்கு போனால் கம்பெனிக்கு போனான்றாங்க. ஆமாட்டி நான் உள்ளே தான் போகல, வெளில தான் கால் பண்ணேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஜிம்மி நீ என்ன சொல்லிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வீட்டிலேருந்து கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்றாங்க. சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் மேலே போயிடுறாரு. மேலே போய்ட்டு அவர் ரெடி ஆகிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு. இங்கே ஜங்க் தான் எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக குக் பண்ணுறாரு. ஜிம்மோட அப்பா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நல்லா வந்துட்டு குக் பண்ணி அழகாக டேபிள் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா சொல்கிறாங்க, ஜங்குக்கு பாருப்பா நீ ரொம்ப குக் பண்ணதில் ஸ்வெட்டாக இருக்குது, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துறாங்க. அப்போ வந்துட்டு ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க, போப்பான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாரு அங்கே இருக்க ரூம்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி அங்கே இருக்கிற ரூம்னு சொல்கிறா, நீ போய் கூட்டிகிட்டு போகிறாங்க, உன்னோட ரூம்க்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா என்னோட ரூம்க்கா, ஆமாம் உன்னோட ரூம்க்கு தான், ஏன் கூட்டிகிட்டு போவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்குமே வராரு. வந்துட்டு ஜிம்மின் சொல்கிறாரு என்னோடய ட்ரெஸ்லாம் உனக்கு கண்டிப்பாக பத்தாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்ல. ஜிம்மினுக்கு ஒரு ஸ்மைல் வருது. அப்போ வந்துட்டு சரி அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உன்னோட லக்கேஜ்லான்றாங்க, அதெல்லாம் காரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆமாம் ஹோட்டலில் தான் இப்படி தங்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி போயிட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வாங்குறாங்க. ஜிம்மின் அங்கே போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர இங்கே ஜிம்மின் வந்துட்டு அவர் டவல் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப ஜங்கு ஒரு ஹாப்பியாக இருக்காரு. உனக்கு ஹாப்பி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சொல்கிறாங்க. எப்படி சடனாக இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அங்கே கொரியாவில் பார்க்கும்போது நினச்சேன் நீ ரொம்ப யோசிக்கிற, ரொம்ப தயங்குற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கே என்னட்டு போயிடுவியோ மறுபடியும் அகைன்னு சொல்கிறாங்க. நான் அப்போல்லாம் போக மாட்டேன் ஜங்கோக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப யோசிக்கிறது தெரியுமா ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு, நானே ஸ்டெப் எடுக்கிறேன் தெரியுது நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் சரி டைரெக்டாக உன் பேரண்ட்ஸ்கிட்டே பேசிட்டோம்னா நீ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடுவேன், அதனால தான் நானே வந்துட்டு பேசலாம்ட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. உன்னோட அப்பா அம்மாவுக்குன்ட்டு அதெல்லாம் சொல்லிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்குலாம் தெரியுமா நீ வந்ததுன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே வரேன்னு சொல்ல, நான் வெளில போகிறதா சொல்லிட்டு வந்திருக்கான்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பேசலாம் வரலாம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு பார்க்குறாரு. அங்கே நம்ம ஜிம்மினோட ஒரு சைல்டுஹுட் பிக் வந்துருக்கு. அது இங்கே கொரியா வந்தது, இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்த ஒரு பிக் தான், அது ரொம்ப அழகாக இருக்குது, இது இங்கே வந்ததுக்கப்புறம் எடுத்தியான்னு சொல்கிறாங்க. அம்மா நான் அப்பா 3 பேர் இப்போ பிக்னிக் போனோமா அப்போ எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போன்னு சொல்கிறாங்க கீழே போகலாமா சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் அவ்வளோ எப்போ மாதிரி போட்டு ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. ஜங்குக்கு அப்பா அம்மா இருக்காங்கடா வீட்டில்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஒரே ஒன் டைம் ஒன்று சொல்கிறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக பக்கத்தில் போயிட்டு ரொம்ப கிஸ் பண்ணுறாரு டீப்பா. ஜிம்மின் வந்து பேக் கிஸ் பண்ணுறாரு பண்ணிட்டு இங்கே பாரு என்னை பார்த்து ஒரு மாதிரி பயப்படாத, ஒரு மாதிரி இது நினைக்காதடா சரியா, நான் சின்ன வயசில் தெரியாமல் பண்ணேன் சரியா, ஸ்டில் எனக்கு என்ன பெயின் இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு நல்லா மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நீ மறந்துட்டு தான், ஆனால் எனக்கு இன்னும் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது சரியா, அது வந்து நினச்சிட்டே இருக்காது, அதனாலே பக்கத்தில் வரவே மாட்டேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரே போய் ஹர்ட் பண்ணிக்கிறாரு. சாரி ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஹர்ட்டாக இருக்குன்னு தெரியும், ஆனால் அதெல்லாம் மறந்துடு சரியா சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகே சொல்லிட்டு சரி அப்பா அம்மா இருக்காங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, கீழே போயிடலாமா அப்படி சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேரும் கீழே வராங்க. இப்போ இவங்க தான் ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. 4 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பேச ஸ்மைல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் அம்மா சொல்கிறாங்க, பாருப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு கொரியன் ஃபுட்டை சாப்பிட்றது இன்றைக்கி தான் ஃபீல் பண்ணுறேன், நல்ல வேலை நீ எனக்கு என்னோடய பையனுக்கு தான் நல்லா குக் பண்ண வராது, உனக்காக நல்லா குக் பண்ண வருது பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் அப்பா பார்க்குறாங்க, பாருமா எனக்கு நல்லா குக் பண்ண தெரியும், நான் அதை சொல்லி தான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் உனக்கு குக் பண்ணி கொடுத்துட்டு தானம்மா இருக்கேன்றாங்க. அதாங்க நானும் சொல்கிறேன், எனக்கு நல்லா குக் பண்ண வராது தானே, உங்களால் குக் பண்ணுவீங்களா, அதே மாதிரி என் பையனுக்கும் என்னோடய பையனுக்கு நல்லா குக் பண்ண வராது, ஆனால் என்னோட சன்னிலாவுக்கும் நல்லா குக் பண்ண வருது இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சன்னிலான்னு சொல்கிறது ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. ஆன்ட்டி நீங்கள் உண்மையாகவே நான் சன்னிலான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க. ஆமாப்பா நான் எப்போ உன்னை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கணும், வந்துட்டு என் எல்லா குவாலிஃபிகேஷனுமே இருக்குது, ஜிம்மினை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இதை விட எங்களுக்கு என்னப்பா வேணும், அது எல்லாத்தையும் தாண்டி 10 years நீ லவ் பண்ணுற சொல்கிறேன், எனக்கு இதுவே போதும்ப்பான்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஹாப்பியாகிடுது, நீ உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட பேசிட்டு ஓகே வாங்கிட்டேன் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ அனௌன்ஸ் பண்ணுப்பேன், எனக்கு கூட பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மின் உனக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஷை ஆகிட்டேன். ஓகேம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஜிம்மினுக்கு தான் கால் வருது. அம்மா ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஜிம்மின் கிட்ட ஜங்கு கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஜங்கு அங்கே நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்லப்பா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஐடியா சொல்கிறாங்க. இல்லை ஒன்று அடிக்கடி நீங்கள்லாம் வந்துட்டு சிங்கராக இருக்கீங்களா, அதெல்லாம் கப்பல் சிங்கர்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம்ன்றாங்க. ஆண்டி உங்களுக்கே தெரியாதா, அதெல்லாம் வந்துட்டு ஷிப்பிங் ஆண்டி, அதெல்லாம் ரியல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரியல்ன்றது நாங்கள் யாரை சூஸ் பண்ணுறோமோ அதுதானே சொல்கிறாங்க. ஆமான்றாங்க. அப்படிப்பா நம்ம ஜிம்மின் அப்பா சொல்கிறாங்க, ஏம்மா நீ கூட தான் பார்க்குறேன், நம்ம ஜிம்மின் கூட தான் வந்துட்டு எல்லாருக்கூடையுமே வந்து கம்பேர் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க, நம்ம ஃபிலிக்ஸ் என்னெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃப்ளர்ட்டிங்லாம் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் அவங்க சும்மா சொல்கிறாங்கன்றாங்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கும் சரியா, ஐடல்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி தான், அவங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க ஜஸ்ட் அவங்க ஃபேன் வந்துட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை.
அது இப்போ வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜிமின் என்னோடய பையன் வரும்போது என்னால் அதை வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் என் கூட பாடுறவங்க, உங்கள்கிட்டே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஜிமினோட இப்போ ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் எல்லோரும் ஒன்றா பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், மற்றபடி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க சாப்பிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் கால் வருது அட்டன் பண்ணியிருக்காரு. ஹலோன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு போனேன், ஏதோ எமர்ஜென்சி சொல்லிட்டு போனியாம்மா, என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்து நடந்ததை சொல்கிறாரு. ஜங்கு வீட்டுக்கு வந்து பேசலாம்துக்கு என்ன சொல்கிற, வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமாம் அப்புறம் ஆண்டி எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சா? ஆமாம் அதே என்ன அப்படி சேடாக சொல்கிறேன்றாங்க. இல்லை பிடிச்சிச்சா, எனக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சி தெரியுமா, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வந்து இப்படி சொல்லிட்டானா எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, நான் அமைதியாக அப்படி உட்காந்துட்டே இருந்தேன்னு சொல்கிறாங்க. நீ என்ன எதுவும் சொல்லியான்றாங்க. நான் எதுவுமே சொல்ல, அம்மா என்கிட்ட அப்படி தனியாக கேட்டாங்க, நான் சொன்னேன் அவங்க பிடிக்கும் அப்படி சொல்லியிருக்கான்றாங்க. சரி அவர் மட்டும் வந்திருக்காரு. ஆமாம் அவன் மட்டும் தான் வந்திருக்கான், வேறு யாருமே வரவே இல்லை. இவன் இப்போ இங்கே வரேன்னு சொல்லிட்டு வரல, எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கான்றாங்க. கம்பெனிக்கு முன்னாடி வந்திருந்தானா அப்படி ஆமாம் நம்ம கம்பெனி முன்னாடி வாசல் வரைக்கும் வந்துருக்காண்டா, அந்த லேண்ட்மார்க் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும்லன்றாங்க. ஆமாம் அங்கே வந்து நின்றுருந்தான்றாங்க. அச்சோ யாராவது பார்த்துருந்தாங்களா, இல்லை மாஸ்க் வேர் பண்ணியிருந்தான்றாங்க. சரி ஓகே, சரி நைட்டு கூட்டிகிட்டு வரியா, மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜங்குலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ ஜிமின் யாருடான்றாங்க. அம்மா என்னதாம்மான்றாங்க. என்னன்றாங்க, நான் சடனாக வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதான் என்னென்னு கேட்டாங்கன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா ஜங்குக்குன்றாங்க. என்ன ஆண்டின்றாங்க. இவங்க ஜிமினோட பேண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களா. ஆமாம் அவங்கள மாதிரி பசங்களாம் கிடைக்கவே மாட்டாங்க. இங்கே ஜிமின் ஆஸ்திரேலியா வந்தப்போ ரொம்ப அழுதான், ஃப்ரெண்ட்ஸே இல்லை எனக்கு யாரும் வேண்டாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம், நான் தனியாக இருந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஸ்கூலு நியூ கண்ட்ரி நியூ லாங்குவேஜாக அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டானா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லைம்மா, ஏன்னா வந்துட்டு ஃபாரினர் நினச்சிட்டு கொஞ்சம் தள்ளி போகிறாங்கம்மா பேசவே சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், என்னடா நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம், இங்கே வந்துட்டு இப்படி வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவன் ஆமாம் அப்புறம் தான் ஒரு பையன் கிடைச்சான், அவனும் ஃபாரினர் பையன் தான், அவன் வந்துட்டு பேசினான். நம்ம அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ரெண்டு போதுமா இதுவே அப்படின்னு சொன்னால், வேறு யாருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக கூட இல்லை தெரியுமா, நாங்கள் தான் சொல்லுவோம் நாங்கள் தான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கோம்லப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இங்கே பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னே இல்லை, அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனியாகவே ரொம்ப சேடாக இருந்தால் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களால் மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு புரியுது, அவர் வந்துட்டு இவ்வளோ பெயினில் தானே அவங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள் நம்பர்லாம் வேறு மிஸ் பண்ணிட்டலாம் சொன்னேன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. சரி ஒன்று பரவாயில்லப்பா விடு பார்த்துக்கலாம், நீ வளர்ந்ததுக்கப்புறம் போய் மீட் பண்ணுங்களான்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த டீமில் சேர்ந்ததுக்கப்புறம் தான்ப்பா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஹாப்பினஸ்னால் நான் உங்கள் ஃபேஸில் பார்த்ததே உங்கள் டீம் மெம்பர்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான். அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துப்பாங்க தெரியுமா, ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. இப்போ தான் அந்த டைம் தனியாக வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு அந்த பசங்க தான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே இருக்கும்போது நீங்களாம் ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க, அப்போ அவங்க சின்ன பையன் நாங்களாம் அங்கே இருந்தோமா, இங்கே ஒன்றும் தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப நாள் வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஹர்ட் பண்ணி தான் அவனுக்கு இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு சொல்லுவான். ஃப்ரெண்டே எனக்கு வேண்டாமான்னு சொல்லுவான். ஆனால் இவங்களாம் மீட் பண்ணதுக்கப்புறம் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்ல மாட்டான், என்னோடய பேண்ட் மெம்பர்ஸ் என்னோடய ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாரு என்னொருக்கான ரொம்ப கேரிங்காக இருப்பான், மற்ற எல்லாருமே அப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. சாரி ஆண்டின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க, இல்லை இவங்க வந்துட்டானா நாங்கள் அதுக்கப்புறம் கூட வந்து மீட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்களாம் சின்ன பசங்க தானே, நீங்கள் எப்படி வர முடியும் அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் அவங்களுக்கு ஸ்டடீஸ்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கேட்குறாரு, ஜங்குக்கு நீங்கள் நைட்டு ஃப்ரீயாக இருப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நைட்டா ஏன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னா நான் அவங்களாம் வராங்களாம்மா உங்களை மீட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியான்றாங்க. அப்போ ஜிமின் அம்மா கேட்குறாங்க, அவங்க எங்கே ஸ்டே பண்ணணும், இங்கே தானே சொல்கிறாங்க. இங்கே வாம்மா அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா ஏன் இங்கே இவ்வளோ நம்ம வீடு இவ்வளோ பெருசாக இருக்கலடா, அவன் எங்கே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்கே ஸ்டே பண்ணட்டுமேன்றாங்க. ஜங்குக்கு உனக்கு ஓகே தானேப்பான்னு சொல்கிறாங்க. உனக்கு இந்த வீடு ஓகே தானே சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இவ்வளோ பெரிய வீடு என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு ஹோட்டல் தான் ஓகேவா, இல்லை எங்கள் வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கையான்றாங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் உங்களுக்கு ஸ்டே பண்ண உங்களுக்கு ஓகே வாண்டின்றாங்க. என்னப்பா கேட்குறேன், எங்களை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்திருக்கா, எங்களோட சன்னிலாவும் ஆக போகிற, இதுக்கு மேலே என்ன வேணும், நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் எவ்வளோ இருக்குது பாருன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க, ஜிமின் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு லக்கேஜ் எங்கே பார்க்குறாங்க, காரில் தான் சொல்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் போகிறாரு. அப்போ ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க, இரு ஜிமின் ரொம்ப வெயிட்லாம் தூக்க மாட்டான், நீ வெயிட் பண்ணு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவே போய் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு மேலே நிறைய ரூம் இருக்குது, உனக்கு எந்த ரூம் பிடிக்குதோ அதை ஸ்டே பண்ணிக்கோப்பான்னு சொல்கிறாங்க. ஜிமின் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீ ட்ராவல் பண்ணிட்டு வர வந்திருப்பேன், சாப்பிட்டுருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும்
கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. இப்போ மேலே ஜிம்மிட்டு ஜங்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஜங்கு கேட்குறாங்க, நாங்கள் ஸ்டே பண்ணுறது உனக்கு ஓகேவான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒரு ரூமை காமிக்கிறாங்க. இந்த ரூம் ஓகேவா உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லக்கேஜ்லாம் போய் வச்சுட்டு நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின்கிட்ட போகலான்னு பார்க்க ஜங்குக்கு அப்படியே ஒரு ஹேண்டை பிடிச்சி எடுக்கிறாரு. ஜங்குக்குன்றாங்க அப்படி போய்ட்டு பெட்டில் போய் விடுறாங்க 2 பேருமே. ஜங்குக்கு வேண்டாம் அப்பமா இருக்காங்கடான்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற நீ ஏன் சொல்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்பா அம்மா கிட்டே எனக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன்றாங்க. அதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை ஒரே ஒரு டைம் டான்னு சொல்கிறாங்க. ஏன் நீ ஆல்ரெடி கொடுத்துட்டு தானே டான்றாங்க. பரவாயில்ல கொடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினே போய்ட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. இவருமே டீப் கிஸ் பேக் கிஸ் பண்ணிவிட்டு டீப்பா சரி இப்போ போ அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது இப்போ அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ரூம் ஜிம்மின் வெளில லாக் பண்ணிட்டு வச்சு போயிடுறாரு. டோர் லாக் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு நம்ம ஜங்க் வந்துட்டு அப்படியே மொபைல் எடுத்து கால் பண்ணுறாரு. ஏன்னா இவங்களுடைய குரூப் இருக்குல்லையே அந்த மெம்பர்ஸ் தான், அதாவது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் கால் பண்ணுறாங்க. அவங்களும் நாங்கள் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க எங்கடா போனான் சொல்லாமல் போய் போயிருக்கான்றாங்க. போகிறேன்னு சொல்கிறான், எங்கே போகிறேன்னு சொல்லாமல் போயிட்டா அப்படி சொல்ல இங்கே கரெக்டாக இவர் வீடியோ கால் தான் பண்ணுறாரு. என்ன வீடியோ கால் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. அட்டன் பண்ணிட்டு ஹாய் அப்படி சொல்கிறாரு. என்ன ஹாய்லாம் சொல்கிறேன் எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு பிளேஸில் இருக்கான்றாங்க. எங்கேன்றாங்க. என்னுடைய இன்லாஸ் வீட்டில் இருக்காங்க. இன்லாஸ் வீடா உனக்கு எப்போட மேரேஜ் ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக பண்ணிக்கிட்டியா அப்படி சொல்கிறாங்க. சீக்ரெட்டெல்லாம் பண்ணிக்கல, இன்லாஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னும் அதாவது இன்னும் இன்லாஸ் வீடாக ஆகலை இப்போதைக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் நீ எங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டர்ன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த வாலில் வந்துட்டு ஜிம்மின் அவங்க பேரண்ட்ஸோட பிக் இருக்குது, 3 பேர் சேர்ந்து எடுத்தது. அப்படியே வந்துட்டு அந்த மொபைலை திருப்பி காமிக்கிறாரு. எங்கே இருக்க நீன்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாலன்றாங்க. அங்கே கூட போனான்னு சொல்கிறாங்க. அதான் வரேன்னு சொன்னேன்னா பர்சனல் ஒர்க் அது இங்கே தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அடப்பாவி அங்கே இட போனான்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்தேன் எப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களான்னு சொல்கிறாங்க. பேசிட்டேன் அதுக்காக தான் வந்தேன்றாங்க. அப்போது சார் வெயிட் பண்ணுற ஐடியாலாம் இல்லையான்றாங்க. 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்ன வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவி இவ்வளோ ஸ்பீடாக இருப்பேன்றாங்க. இதுவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் தோணுது எனக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே ஸ்லோவா? ஆமாம் நான் வந்து பேசினேன் அங்கிள் ஆண்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்கள் எல்லோரும் கூட கேட்டாங்க ஏன் வரலன்னு சொல்லிட்டுன்றாங்க. அப்புறம் என்ன நீங்களாம் ஒர்க்காக இருக்கீங்க பிஸியாக இருக்கீங்க, நான் மட்டும் தான் வந்தேன், அதுவும் என்னோடய பர்சனல் விஷயம்லான்றாங்க. உனக்கு பர்சனல்லாம் இப்போ முடிவு பண்ணிட்டியான்றாங்க. ஆமாம் இதோட பர்சனல் தானேன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ இதுக்கு எங்களுக்கு கால் பண்ணுன்றாங்க. அவங்கள்ட்ட காமிக்கலான்னு தான் சொல்கிறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. எங்கே நீ மட்டும் தனியாக இருக்கியா இல்லை அவங்க கூடன்றாங்க. அவன் ரூமில் இருக்கான், அங்கே பாருங்கள் அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க எப்படி அதானே ஏன் சொல்கிறாங்க. உனக்கு அந்தளவுக்கு கர்ட்டஸ்லாம் தெரியுமான்றாங்க. கண்டிப்பாக தெரியும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே என்ஜாய் பண்ணு, எப்போ ஒரு ரிட்டர்ன் சொல்கிறாங்க. வந்துடும் ஹேங்கிறாங்க. சரி ஓகே என்ஜாய் பண்ணு அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் அவன் ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டுருக்காரு. எங்கள் ஜிம்மின் அவர் ரூமில் போய்ட்டு தூங்கிட்டுருக்காரு. இப்போ என்ன தான் கால் பண்ணுறாரு. எத்தனை மணிக்கிட்ட வருவீங்கன்னு சொல்கிறாங்க. நான் நைட்டு ஒரு 8 o'clock கூட்டிகிட்டு வரட்டா சொல்கிறாங்க. எங்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு நம்ம ரெகுலராக போகல ஒரு பிளேஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ரெசார்ட் வந்து பீச் பக்கத்தில் இருக்குது அதுவான்றாங்க. ஆமாம் அங்கே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நைட்டு தான் ஜிம்மின் அழகாக ரெடி ஆகிட்டுருக்காரு. எங்கள் ஜங்குக்கு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாரு. ஜங்குக்குன்றாங்க. அவர் வந்துட்டு அது எந்திரிக்கவே இல்லை, பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காரு. ஜங்கு அப்படி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு ஜங்கு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீ ரெடி ஆகலான்றாங்க. எங்கேன்றாங்க. நான் சொன்னேன் நைட்டு போகலாம் அவங்களாம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டுன்றாங்க. ஆனால் மறந்துட்டேன் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய்ட்டு ரெடி ஆகுறாரு. இப்போ அவர் லக்கேஜெலாம் ஜிம்மின் தான் ஓப்பன் பண்ணுறாரு. எந்த ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாரு அவருக்கு மேட்சாகவே. இப்போ ஜங்கு குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிருப்பாரு. இது எடுத்து வச்சுருக்கானா ஓகே சொல்லிட்டு இது வந்து வேர் பண்ணிருக்காரு. கீழே வந்து அதே மேட்சிங்காக அந்த ஜிம்மின் ட்ரெஸ் போட்டிருக்காரு. இப்போ கீழே இறங்கி வர்றாரு. வந்து நம்ம ஜிம்மின் அம்மா கேட்குறாங்க எங்கடா போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா நாங்கள் என்னவும் எல்லோரும் மீட் பண்ணலான்னு சொன்னாங்களா, அதான் நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பீச் ரெசார்ட் இருக்குல்ல அங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி திரும்புகிறாங்க. பார்த்தா ஜங்குக்கு இறங்கி வர்றாரு. சேம் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னடா ஜிம்மின் சொல்கிறாங்க. அம்மா அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா நானே தான் சூஸ் பண்ண ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொன்னால் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சா அதான் சரி அவருக்கும் அதே கலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க 2 பேருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்கு பார்க்குறாரு. சார் மேட்சா ஓகே பரவாயில்ல நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்தால் தான் அவனும் ரிஸ்க் எடுப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்குறாங்க. ஆண்டி அங்கிள் நாங்கள் போயிட்டு வரலாம்னு சொல்கிறாங்க. போயிட்டு வாங்கப்பா, சேஃபாக போங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு மாஸ்க் வேர் பண்ணிக்கோப்பான்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்லி ஃபேமிலியாக இருக்கே, எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி போகலாமான்னு சொல்கிறாங்க. போகலான்னு சொல்லிட்டு நானே ட்ரைவ் பண்ணுறேன்றாங்க. பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினோட கார் தான் ஜங்கு ட்ரைவ் பண்ணுறாரு. கரெக்டாக இவங்க ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே 4 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஜங்குக்குன்றாங்க. ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சடனாக சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவன் கொஞ்சம் கூட இப்போ எனக்கு அது எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல, அதான் நானே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்களாவது இவ்வளோ போல்டாக இருக்கே ஜங்குன்றாங்க. நீங்கள் என்ன வா பண்ணி கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கு சொல்லிட்டேன். இப்போ காய்தான் சொல்கிறாரு. அவங்க யாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரா சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு ஜிம்மினோட ஆண்டி எங்களை பார்க்குறது, அதான் நான் வந்துட்டு பர்சனலாக வந்தேன், அதனால் அவங்களை கூட்டிகிட்டு வரலன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அது ஒரு வேறு மாதிரி இருக்கும், பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்க என்ஜாய் பண்ண சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக வந்துட்டு டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் அங்கே டான்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு போகலாமான்னு சொல்கிறாங்க. போகலாமே அப்படி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு சரி பாய்டா சொல்லிட்டு அம்மா நாளைக்கு வருவியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. மேனேஜர் வர நீ எதுவும் எமர்ஜென்சின்னு போயிருக்கேன்னு சொல்லிட்டு தான் லீவ் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு வருவியான்னு சொல்கிறாங்க. ஒரு திருப்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் ஒரு 3 days இங்கே இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்போ 3 days ஆஃப்டர் வரேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்கள பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜங்கு தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு காரை. ஒரு பிளேஸ் வந்து நிறுத்திடுறாரு. என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு போகலேன்னு சொல்கிறாங்க. அப்போ கார் விட்டு இறங்குறாரு. ஜிம்மிலுமே இறங்குறாரு. என்னாச்சு ஜங்கு கூப்பிட்றாங்க. இல்லை உண்மையாகவே என்ன உனக்கு பிடிக்கும் தானேன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறேன்றாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் டக்குன்னு மூவ் ஆன் பண்ணுறது தான், ஆனால் நீ ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும்னு எனக்கு தோணணும்ல, நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு ஓகே, ஹாப்பியாக இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் ஹாப்பியாக இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கானா அதான் சொல்கிறாங்க. ஜிம்மில் போயிட்டு ஜங்கு பக்கமாக கொஞ்சம் கீழே குனின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. கீழே குனிடா அப்படி சொல்கிறாங்க. அதுவே கீழே குனிட்டாரு. இவர் போயிட்டு டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இப்போ போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க. இல்லை இப்போ ஒரு டவுட்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. டவுட்ன்றாங்க. இல்லைடா இப்போ நீ தானே சொன்னேன் நான் வந்துட்டு எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன், ஏதோ நான் ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ எனக்கு அது கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. பாரு விட்டு இப்போ தான் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. கீழே இறக்கி விட்டுறாரு. இப்போ உனக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் ஜங்கு, நீ இனிமேல் வந்து இது மாதிரி யோசிக்காது என்ன, உனக்கு என்கிட்ட எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஓகேவா, இது எல்லாமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேவா, இது எல்லாமே நியூ லைஃபு ஓகேவா, உனக்கு என்ன பண்ண தோணுதோ அது பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போ எனக்கு இனிமேல் ஹாப்பி தான், நான் வந்துட்டு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு தானே அஃபிஷியலான்றாங்க. ஓ அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அப்படிலாம் இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி இப்போ வீட்டுக்கு போகலாம், அப்பா அம்மா ரொம்ப ஒரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரி போகலாம்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஜிம்மோட பேரண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு சொல்கிறாங்க. என்ஜாய் பண்ணியா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணமா, நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆண்டி நான் ரொம்ப என்ஜாய் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டின்றாங்க. இதில் என்னப்பா இருக்குது, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிங்க, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நான் ஒரு 3 days இங்கே ஸ்டே பண்ணிக்குவான்றாங்க. 1 week கூட ஸ்டே பண்ணிக்கப்பா, உனக்கு ஒர்க் இல்லைனா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோ, எனக்கு கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ 3 daysமே ஜிம்மின் ஜங்கு ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஜிம்மோட பேரண்ட்ஸே வந்துட்டு வெளியே உங்களுக்கு ப்ரைவசி கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அவருமே. ஜங்கு கூட அந்த ஃபுல் கான்ஃபிடென்ட்டுமே வந்துருச்சு. ஏன்னா ஜிம்மின் வந்து அகைன் ஒரு வேறு மாதிரி இவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார். இது ரொம்ப அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ சொல்கிறாரு. இப்போ ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் தான் சரிடா இன்றைக்கி நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவரும் லக்கேஜெலாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பிக் இருக்குது, அதை இதை எடுத்துக்குவான்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கிறேன்டா சொல்லிட்டு அங்கே ஒரு ஜிம்மோட சைல்டுஹுட் பிக் இருக்கும், அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. போய்ட்டு வரேன் ஆண்டின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி நீ வா அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த கேமராலாம் கொஞ்சம் வந்து எதுவும் பார்க்காம பார்த்துக்கோப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற வரைக்கும் ரூமர்ஸ்லாம் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுல்லன்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி எனக்கு வந்து பிரச்சனை இல்லை சார், நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு பிளஸிங் வாங்கிட்டு போகிறாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சண்டை பண்ணி வச்சிடுறாரு. இங்கே கம்பெனிக்கு தான் வராரு. எல்லாம் பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. அம்மா எப்படி போணுச்சு அப்படி சொல்கிறாங்க. அச்சோ என்ன எப்படி போணுச்சுன்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்த போலியே அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கலாம் சார், ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா, கண்டிப்பாக ஹாப்பியாக இருந்தால் எங்களை ஹாப்பி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படி தான்டா ரொம்ப இவங்களுக்குமே ஒரு மாதிரி ஃப்ரீயாக பிஸியாக கான்சர்ட் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் அப்படி தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்கு குதிரைன்னு சொல்கிறேன் நான் டேன்னு சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. நான் ஒரு சோலோவாக ஒரு கான்சர்ட் பண்ண போகிறேன்டான்றாங்க. சோலோவாவா ஏன்டா சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒன்று தானே சேர்ந்து பண்ணுவோன்றாங்க. ஆமாண்டா இல்லைடா இப்போ நீயும் பண்ண சரியா, நீயும் சோலோவாக பண்ணு, நானும் ஒரு சாங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சாங் நீ சோலோவாக பண்ண போறியா. ஆமாம் நீ பண்ணு நானும் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சாங்ன்றாங்க. நான் சொல்கிறேன் நீ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதில் நிறைய சாங் இருக்குது, சில சாங்ஸ் அவர் சொல்லிட்டாரு, ஒரு சாங் மட்டும் இப்படி பெண்டிங்கில் வைக்கிறாரு. ஏன்டா இதை மட்டும் சொல்ல மாட்டேன்றாங்க. நான் அப்புறமா சொல்கிறேன். இதெல்லாம் ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. எல்லா சாங்குமே வந்துட்டு நம்ம
ஜங்குக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி காமிக்க நம்ம டேவும் கேட்குறாரு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குடான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த கான்சர்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வரீங்களான்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லோரும்னா யார் யாருன்றாங்க. இப்போ ஹேங் நீ எல்லாருமே சொல்கிறாங்க. நான் எப்போவுமே உங்களோட கான்சர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிஹைண்டில்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா பேக் ஸ்டேஜில் இருக்கீங்க, இருந்தாலும் இந்த டைம் நான் அவங்களையும் கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க. அதான் என்னோட ஜெமினோட பேண்ட் மெம்பர் சொல்கிறாங்க. ஓ டே கேட்குறாரு, எப்படி உன்னோட ஜிம்மின்றாங்க. ஏன் அவன் என் ஃப்ரெண்டு இல்லையா, நான் என்னோட ஜிம்மின் நான் சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாரு. சொல்லிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்னு சொல்கிறாங்க. வரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் ஜிமின் கால் பண்ணுறாரு. சொல்லு ஜங்குக்குன்றாங்க. இல்லைடா நீங்கள் எல்லோரும் வரீங்களா, இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எதுக்குடான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வாங்க, எல்லோரும் வாங்கல நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீயே சொல்லிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம ஜங்குக்குமே 4 பேருக்குமே தனித்தனியாக கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாங்க, ஒரு சோலோ கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன்டா நம்ம இங்கேருந்தே பார்த்துடலாம்ல ஆன்லைன்லன்னு சொல்கிறாங்க. தெரியலடா வர சொல்கிறேன், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி உனக்காக நம்ம போகலாம் சொல்கிறாங்க. அவன் வந்து இவ்வளோ தூரம் இன்வைட் பண்ணுறான்னா போகலாம் சொல்கிறாங்க. இப்போது இவங்க 4 பேருமே வராங்க. அங்கே கேங்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே எங்கன்னா எல்லாருமே வந்து பேக் ஸ்டேஜில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்குறாங்க, எதுக்கு சடனாக வர சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலடா அவன் இப்படி தான் கொஞ்ச நாளாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஜிம்மில் பார்த்து டீஸ் பண்ணேன். ஐயோ என்ன கேட்காதீங்க, எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு இருக்க யாருக்கும் தெரியாமல் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. எதுக்கு ஹேங் வர சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. டே நீ அவன் பாய் ஃப்ரெண்டு உனக்கே தெரியல, எங்களுக்கு அப்படிலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதோ இது ரொம்ப பிடிச்ச சாங் போல், அதுதான் நம்ம எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எவ்வளோ ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கின்னு சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கூடிய அந்த 7 சாங் அது எல்லாமே போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா பாடுறாரு, டான்ஸ் அழகாக ஆடுறாரு, எல்லாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஃபைனலாக லாஸ்ட்டு சாங் தான் வருது. லாஸ்ட்டு சாங் வந்துட்டு ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் தான் வருது. வந்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, இந்த சாங் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ டே சொல்கிறாங்க, இந்த சாங் என்கிட்ட அவன்கிட்ட ப்ளே பண்ணி காமிக்கவே இல்லையே அப்படி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட காமிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையே அப்படி சொல்கிறாங்க. மற்ற ஜங்குக்கோட மற்ற சாங்லாம் ஜெமினிக்கே தெரியாது, இது வரைக்கும் அவர் கேட்டதே இல்லை. அப்படி ஏன் டே உங்ககிட்ட இதை காமிக்கல சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா அவன் மற்ற சாங்லாம் காமிச்சான், இதை மட்டும் என்கிட்ட காமிக்கவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி தெரியலையே அப்படி சொல்லிட்டு இது சர்ப்ரைஸாக வச்சுருப்பான் போல அப்படி சொல்கிறாங்க. அப்போது ஜிமின் கேட்குறாரு, ஏங்க இவன் எதுக்கு ஏங்க இப்படி எழுதியிருக்கான் ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் அப்படின்னா யார் சேஞ்ச் ஆகக்கூடாதான்னு சொல்கிறாங்க. தெரியலையே, மேபி அவனுக்கு பிடிச்சவங்க யாரும் சேஞ்ச் ஆகிருப்பாங்களோ என்னவோ சொல்லிட்டு ஜிமினை பார்த்துலாம் சொல்கிறாங்க. ஹேங்கிறாங்க. இல்லைடா தெரியல அவன் ஏன் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாட்டை வந்து பாடுறாரு. பார்த்துட்டு பிஹைண்டில் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டே இந்த பாட்டை அவர் பண்ணுறாரு. அப்போ டே கேட்குறேன், இவன் எதுக்கு இந்த பக்கம் பார்க்குறான் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க, இவன் இப்படி திரும்பினா எதாவது நினச்சிக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை நம்ம இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் அவன் எதுக்கு இந்த பக்கம் பார்க்குறானே எனக்கும் தெரியல சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த சாங்குமே கம்ப்ளீட் ஆகுது. எல்லா ஆர்மிஸுமே வந்துட்டு போகிறதுக்காக எந்திரிக்கிறாங்க. ஆர்மிஸ் ப்ளீஸ் எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஓகே ஜங்குக் 2 மினிட்ஸ் தானே நாங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே அகைன் உட்காடுறாங்க. சரி இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட எதுவும் வேணாலும் ஷேர் பண்ணுவேன்னா என்னோடய ஹாப்பினஸ் என்னோட சேட் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஓகேங்களா. உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அப்படியே உங்ககிட்ட நீ கொஞ்சம் நேரம் பேசலாம், கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நம்ம ஜங்குக்குமே எனக்கு நான் சைல்ட்ஹுட்டில் நீங்கள் ஒரு ஜங்குக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஒரு சைடு, அதாவது ஐடல் ஜங்குக்ன்றாங்க. ஆமான்றாங்க. ஜங்குக் அப்படின்னா எல்லோரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நல்லா சிங் பண்ணுவார், டான்ஸ் பண்ணுவார், எல்லாத்துலேயுமே டேலண்டடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஐடல் அப்படி தானே பார்க்குறீங்க. இதை தாண்டி இன்னொரு ஜங்குக்கு இருக்கா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஜங்குக்கா என்ன சொல்கிறீங்க ஜங்குக்குன்றாங்க. ஆமாம் அந்த ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வரும்னு சொல்கிறாங்க. கோவம் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஆர்மிஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் அவனுக்கு அந்த ஜங்குக்கு வந்துட்டு யாராவது அவங்க கூட ரொம்ப லவ்வாக ரொம்ப கேராக இருந்தால் அவங்களே புஷ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் என்ன பேசுகிறான் அப்படின்றாங்க. தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஜங்குக்கு அப்போ வந்துட்டு ஐடலே கிடையாது தெரியுமா, ஒரு நார்மல் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஹியூமனான்ருக்கும் எல்லாருமே நார்மல் ஹியூமன் தான். ஆமாம் அப்போ ஐடெல்லாம் இல்லை.
ஜஸ்ட்டு ஒரு ஆர்டினரி பையன் தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பானா ஒரு பர்சன் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன. ஜங்குக்கு நீ பெஸ்ட்டு, ஜங்குக்கு நீ நல்லா டான்ஸ் பண்ணுற, ஜங்குக்கு நீ நல்லா வந்துட்டு சிங்கிங் பண்ணுற, நீ ஒன் டே பெரிய ஐடலாக வருவ, ரொம்ப சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில், உனக்கு நிறைய ஃபேன் பெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்கன்றாங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. அப்படியா யாராருக்கும் எல்லோரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பர்சன் நான் அவங்கள புஷ் பண்ணுவேன்றாங்க. எல்லாருக்கும் ஃபேஸஸ் சேட் ஆகுது. ஏன்னா நீங்கள் புஷ் பண்ணுங்களேன், நீங்கள் அப்படி பண்ண மாட்டேங்கன்றாங்க. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், உண்மையாகவே நான் அப்படி பண்ணேன், அவங்கள புஷ் பண்ணி விடுவேன், தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குமா அந்த ரீசன்னால நான் அவங்களுக்கு புஷ் பண்ணி விடுவேன். அவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் கூட பெருசாக எடுத்துக்காம பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளாப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எனக்கு கிளாப் பண்ணுறீங்க, அதான் நான் ஐடல் ஆனதுக்கப்புறம், நான் ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு கிளாப் பண்ணுவாங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் என்கிட்ட இருக்காது. ஏன்னா நான் அவங்களை ஹர்ட் தான் பண்ணுவேன். அப்படி இருந்தும் கூட பரவாயில்ல, நீ நல்லா பண்ணுவ, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கிளாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிளாப் பண்ணிவிட்டு அப்படியே என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடுப்பாங்க. நான் கேட்காமலே நான் வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல இதை சாப்பிடு, இது உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. என்னை அப்படி நல்லா ஒரு கேர் பண்ணிப்பாங்க. என் மேலே அவங்க ரொம்ப அஃபெக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, அவங்க எனக்கு யாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் சொல்கிறாங்க, உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேன் அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஒரு மாதிரி அப்போ ஜங்க் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு வந்து என் மேலே வந்துட்டு ட்ரூ ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு, அவங்களாம் ஒரு பியூரான ஒரு அஃபெக்ஷன், ஒரு அன்பு இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு நான் அவங்கள எந்த மாதிரி பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சோல்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அவங்க என் கூட எப்போவுமே லைஃப் லாங் என் கூட இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ சில ஆர்மிஸ்க்கு வந்து புரிஞ்சிடுது வந்துட்டு லவ் உங்களோட லவ் தானே அப்படி சொல்கிறாங்க. அவங்களோட சில ஆர்மிஸ்க்கு வந்து பிடிக்க ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக ஆகுறாங்க. அப்போ பார்க்குறாரு, ஆமாம் நான் என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ, நான் சாதாரண ஒரு பையனாக இருந்தப்போ அப்போ என்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு நீ இல்லை கண்டிப்பாக ஒன் டே இப்படி நானே இப்படி ஆவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இல்லை நீ ஆவ, கண்டிப்பாக நீ ஐடல் ஆகுவ, நீ சக்ஸஸ் ஆக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ண அந்த பர்சனை நான் என்னவா நினைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றாங்க. என்னோட லவ் தானே கரெக்டு தானே. அப்போ ட்ரூவான ஆர்மிஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்காங்க. எனக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க எதுக்குமே. எனக்கு ஜங்கு கூட பக்கத்தில் போய் நின்னா யாராவது ஜங்கு ஹர்ட் பண்ணிடுவாங்களோ, ஜங்குக்கு யாருக்கோ பிடிக்காம போயிடுமோ, நம்ம வந்து அப்படியே கூட போகக்கூடாது, ஜங்கோட லைஃப்பில் வந்துட்டு எப்போதும் ஹாப்பினஸ் தான் இருக்கணும், நம்மளால ஒரு சேட்னஸ் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அப்போ தான் என்ன பார்க்குறாங்க, அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்கள வந்துட்டு எனக்கு லைஃப் லாங் என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அது தப்பு இல்லை தானேன்றாங்க. கண்டிப்பாக தப்பு இல்லை, யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்போது நிறைய பேர் வந்துட்டு எனக்கே சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல என்ன சொல்கிறாங்க எல்லாம் டே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, இல்லை கண்டிப்பாக என் கூட பார்ட்னராக சிங்கிங் பண்ணுறவங்க இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவங்க என்னுடைய பெஸ்ட்டு சோல்மேட், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதை தாண்டி எங்களுக்குள்ள அப்படி கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் என் ரியல் லைஃப் வேறு, அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஏன்னா நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் தான். ஓகேங்களா, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் நான் நினைக்கிறேன், அவங்களும் ஒரு ஐடல் தான் அப்படி சொல்கிறாங்க. ஐடலாக அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. யாராருக்கும் அது ஃபீமேலாக மேலாக அப்படி சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. உங்களுக்கு ஓகேவான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ட்ரூ ஆர்மிஸ் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஜங்குக் ஜிமினை பிடிச்சவங்க, அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜங்குக் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை இவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் எங்களுக்கு ஐடலாக தெரியறதுக்கு முன்னாடியே உங்களை என்கரேஜ் பண்ணவங்க, உங்களை லவ் பண்ணியிருக்காங்க, உங்களை இவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு அந்த பர்சன் வந்துட்டு யாராக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். இவன் அவங்க நான் ஐடல் நான் ஐடல் எங்களுக்கு ஓகே தான். ஓகேங்களா, நீங்கள் ஹாப்பியான எங்களுக்கு போதும், நீங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், எங்கள் லவ் கேர் வந்து எப்போவுமே அப்படியே இருக்கும், அது சேஞ்சஸ் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, இந்த சாங் கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்தா நான் எழுதியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் என்னை விட்டு மாற மாட்டீங்க, ஏன்னா உங்களை லவ் பண்ணுறேன், அவங்களையும் நான் லவ் பண்ணுறேன், அதனால் அவங்க என்னோட போகக்கூடாதுன்றக்காக தான் இதில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் என்னோட ப்ரையாரிட்டி ஒரு ஃபேனாக, அவங்க என்னோட லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் அவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. நான் உங்களை வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வரவா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்து டிசப்பாயிண்டாக ஆகுது. அப்போ பார்க்குறாரு, மேக்ஸிமம் பீப்புளும் இவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் வந்துட்டு லைட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜில் மட்டும் லைட் ஆஃப் ஆகுது. ஜங்கும் ஜிமின் இந்த பக்கம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஏன் எங்கள் இப்படிலாம் பேசுகிறான் அப்படி சொல்கிறாங்க. தெரியலடா, அவன் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறான், விட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜங்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி டிவியில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை ஜங்குக்கு ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இவங்களோட மேனேஜர் உங்கள் கம்பெனி எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருப்பாரு. அதனால் எல்லாருமே எதுவுமே இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க அவங்க டிவியில். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜங்குக்கு இவங்க வந்து கீழே பேக் ஸ்டேஜ் தான் இறங்குறாரு. வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டப்போ அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன், நீ எப்படி பண்ணுற, ஏன் எல்லாருக்கிட்ட இப்போ சொன்னு சொல்கிறாங்க.
இங்கே பாரு ஏன் சொல்கிறாங்க, இல்லைனா வரமாட்டேன் போ ஜங்குக்கு, எனக்கு பயமாக இருக்குது வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. நீ இது வரைக்கும் சொல்லிக்கல அதே போதும், என்னோடய ஃபேஸில் நீ காமிக்கணும்னு இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என்னோட ஆர்மிஸ்கிட்ட உனக்கு காமிக்கணும், நான் யார் அதிகமாக அந்த வேர்ல்டில் லவ் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கணும்ல வான்னு சொல்கிறாங்க. இல்லைனா வரமாட்டேன் ஜங்குன்றாங்க. வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. போடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுறாரு. இப்படிலாம் காமிச்சு இப்படிலாம் பண்ணாதான் உனக்கு என் மாதிரி லவ் இருக்குன்னு அப்பெல்லாம் நம்பவும் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுற சொல்லிட்டு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அவன் ஜமீன் வந்துட்டு ஜங்கு இல்லை நீ வா வந்தே ஆகுன்னு சொல்கிறாங்க. வேணாம் ஜங்குன்றாங்க. அவர் வந்துட்டு எதுவும் யோசிக்காம அப்படி லிஃப்ட் பண்ணுறாரு. விட்டுட்டான்னு சொல்கிறாங்க. அமைதியாக வா அப்படி சொல்லிட்டு கொண்டு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேஜ் வந்து இப்போ வந்துட்டு லைட் ஆஃபில் இருக்குது. நிற்க வச்சுட்டு அவர் கரெக்டாக ஜமீனுக்கே தெரியல இவர் என்ன இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அழகாக நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ரொம்ப நேல் ரன் பண்ணி ஒரு ரிங்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லைட் ஆன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிறைய பேர் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி ஒரு பக்கம் அந்த லைட்டை வந்து ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஆர்மிஸை பார்த்துட்டு இவர் என்ன கேட்குறேன்னா இப்போ நான் கன்ஃபர்ஸ் பண்ண வான்னு சொல்கிறாங்க. உங்கள் முன்னாடி உங்களோட பிளெஸிங்ஸோட உங்களோட சப்போர்ட்டோட உங்கள் லவ் கேரோட அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜெமீன் தான் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. வேணாண்டா ஒரு மாதிரி பார்க்குறாரு. வெள்ளி வேறமே ஜெமீனா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க வேகமாக. அப்போ எஸ் சொல்லுங்கள் ஜெமீனா எஸ் சொல்லுங்கன்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஜெமீன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அச்சோ ஜெமீனா எனக்கு பிடிச்ச ஜெமீனாவா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஜெமீனான்னு ஜங்குக் வா ரொம்ப செம க்யூட் பேரில் அப்படி சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அழகாக இருக்கும் அவங்க 2 பேர் பேர் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஒரு சில பேர் நான் தான் நிஜமாக நம்ம சில பேர் டிசப்பாயிண்ட் ஆகுவாங்களா அவங்களாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போது ஜெமீன் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நீ எதை பார்க்குறேன்னு வச்சுக்கேன், உன்னை பிடிக்கும் நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி அப்படின்னு இருப்பாங்க. நீ அவங்கள பாரு அப்படி சொல்கிறாங்க. அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இல்லை உனக்கு நீ எனக்கு தானே அக்செப்டே பண்ணிக்க முடியாது இருப்பாங்களா அவங்கள விட்டுரு. நீ எப்போவுமே உன்னை யார் ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்களோ அவங்கள பாருன்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது நிறைய ஆர்மிஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக அதை மட்டும் தான் நின்றுருக்காங்க. ஜி கூக்குன்னு சொல்லி ரொம்ப மாதிரி ஷவுட் பண்ணிட்டே இருக்காங்க. நேம் வந்து சேர்த்து சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன அப்படின்ட்டு அகைன்னு கேட்குறாரு. ஜி கூக்கு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பேக் ஸ்டேஜோட மெம்பர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்போ சொல்கிறாங்க. ஏன்டா சில பேர் டிசப்பாயிண்டாக இருக்காங்க. நாங்கள் பாரு எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்சி கொஞ்சம் பேர் இருக்காங்கடா அது போதும்டா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு பிளெஸிங் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ பேர் இருக்காங்க இது போதும். உனக்கு வேணாம்னு சொல்கிறாங்களா அவங்கள விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெமீன் பார்க்குறாரு. எஸ் சொல்லுங்கள் ஜெமீனா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்துட்டு கேட்குறாரு நீங்கள் பாரு எனக்கு தெரியும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இதை பண்ணுறேன்னா நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என் லைஃப்பில் அப்படின்றக்காக தான் எல்லாருக்கும் தெரியணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜெமீன் வந்து அவ்வளோ டியரேஸோட எஸ் அப்படி சொல்கிறாரு. அகைன் கேட்குறாரு வெள்ளி மேரிமி ஜெமீனான்னு சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக சொல்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஒரு மாதிரி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி டேஸாக வந்து வேறு ஹேண்ட் வந்துருக்காங்க கிளாப் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த லைட் வச்சுட்டு அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களுக்கே ஹாப்பியாக இருக்குது. மெம்பர்ஸ் நிற்கிறாங்களே பேக் ஸ்டேஜில் அவங்களும் பார்க்குறாங்க. இப்போ ஜெமீன் ஜங்கு போயிட்டு அழகாக ரிங் வந்துட்டு போட்டு விட்டுறாரு. போட்டு இப்போ அவரு ஸ்டாண்டு எந்திரிச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லவ் சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு கொடுப்பீங்களா, நாங்கள் தனித்தனியாக தான் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் கொடுப்பீங்களா, எங்கள் லைஃப்பில் நாங்கள் ஒன்றா இருப்போம் ஆனால் அப்போ ப்ரொஃபஷனல் அப்படின்னு நாங்கள் தனித்தனியாக இருப்போம், நீங்கள் கொடுப்பீங்களா, எங்களை ஹர்ட் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஹர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களோட ஐடல் வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு அது போதும். நீங்கள் யார் கூட இருந்தால் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் ட்ரூவான ஒரு பர்சன் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. 10 years லவ் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. 10 years ஆகிருக்கும். ஆமாம் 10 years தான் லவ் பண்ண ஒரு பையன் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் அழகாக வந்துட்டு நான் உங்களோட பர்மிஷனோடன்றாங்க. கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் போயிட்டு ஜிமின் போய் கிஸ் பண்ணுறாரு. அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்கு. சொல்கிறாங்க நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிப்போம் ஆனால் நீங்கள் தானே எங்களை ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஓகேக்கா, நீங்கள் எங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், அதனால தான் உங்கள் முன்னாடி எங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி உங்களோட பிளெஸிங்ஸோட உங்களோட நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியான்றாங்க. நாங்கள் ரொம்ப ஹாப்பி, இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க, லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாம் மேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பேப்பர் ஹார்ட்டில் ஒரு பறக்க விட்டுட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி அழகாக இப்போ இவங்க எல்லோரும் வந்துட்டு மெம்பர்ஸில் மேலே வராங்க சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரே ஸ்டேஜில் இவ்வளோ ஐடியாலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் ஒன் டே சேர்ந்து கான்சர்ட் பண்ணுவீங்களா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்த மாதிரியே பவ் பண்ணுறாங்க. ஒரு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கிடுறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக தேம்பி அவங்க கேட்குறாரு ஏன்டா அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ ஏன் சடனாக அப்படி பண்ண போ அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு எல்லோரும் ஹாப்பியாக தானே இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம வந்து எவ்வளோ பேர் ப்ளஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க பார்த்தியா, நீ ஏன் இதை நினச்சி பயப்படுறேன்றாங்க. இல்லை உன்னை யாராவது வேணாம் நான் என்னை கூட என்ன பார்க்க விரும்ப மாட்டாங்க. இங்கே பாரு என் கூட உன்னை பார்க்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க சரியா, அவங்க போதும் நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. எப்போவுமே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றவங்கள விட்டுரு, நம்மளை யாரும் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்னா ஜங்கு சொல்கிறது தான் கரெக்டு அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு
இவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, 2 பேருக்கும் 2 பேரும் பேரண்ட்ஸுமே கால் பண்ணுறாங்க, அப்பா அம்மான்றாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கப்பா, எங்களால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நாங்களும் அரேஞ்ச் பண்ணுறோம், என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இப்போ என்ன இவங்க மேரேஜ் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க கூட மட்டும் தான் நடக்குது, ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம். அது வந்துட்டு இவங்க லைவ்லாம் பண்ணல. இவங்களோட மேரேஜ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாக நடக்குது. இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பேண்ட் மெம்பர்ஸை மட்டும் வச்சுமே அழகாக பண்ணுறாங்க. வெட்டிங்குமே கிராண்டாக நடக்குது. இப்போது ஸ்டில் ஜிமின் இங்கே தான் இருக்கார். ஆனால் ஒரு கான்சர்ட்டுக்கு மட்டும் அங்கே போவார். அவங்க கூட எல்லோரும் சோலோவும் பண்ணுறாங்க, ஒன்றாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்கு கூட அவர் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் தான்டா ஜங்கு வந்துட்டு ஸ்டில் வந்து அவர் இதாக தான் இருக்கார். ஜிமின் மட்டும் ஒரு 1 இயர் வந்துட்டு குவைட்டாக இருப்பார். எல்லாருமே கேட்குறாங்க ஜிமினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. இப்போது ஜங்கு தான் வந்துட்டு ஒரு ஒரு கான்சர்ட் பண்ணுறாரு. அதுவுமே வந்து ஜிமின் ஜங்குக்குன்ட்டே அவங்க 2 சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு அவங்க மெம்பர்ஸ் கூட இருக்காங்க. நம்ம ரேப்புக்காக நம்ம இவரு சிவா ஹயங் நம்ம ஜெய்ஹோப் ஆரம்பலாம் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஜங்குக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு பர்சனை காமிச்சிட்டேன் என்னோடய லைஃப்பில், உங்களுக்கு இன்னொரு பர்சனை இன்ட்ரோ பண்ணவான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஆசையாக பார்க்குறாங்க. இப்போது அவங்க சாங் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப க்யூட்டாக ஒரு குட்டி பாப்பா தான் ஓடி வருது. ரொம்ப அழகாக டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது. இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த மெம்பர்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே பேக் ஸ்டேஜில் தான் ஒரு பர்சன் பாரு, இவன் வேணான்னு சொன்னாலும் கேட்கல நான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் என்னோடய ஆர்மிஸ்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேனே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி வருது. ஜங்கு அப்படியே நீட் பண்ணி இப்படி ஒரு ஹேண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஓடி வந்து பேபி வந்து ஹக் பண்ணிக்குது, டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்குது. அச்சவங்க என்ன நிறைய பேர் இருக்காங்க டாடா அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் அப்பாவோடைய ஃபேன்ஸ்ன்றாங்க. ஓ இவங்களாம் டாடாவோட ஆர்மிஸ் தானேன்றாங்க. ஆமாம் டாடாவோட மம்மாவோட ஆர்மிஸ் தான். மம்மா ஆர்மிஸ் எங்கே இருக்காங்க? அவங்களாம் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க சரியா, இங்கேயும் இருக்காங்க. ஆனால் இவங்களாம் டாடாவோட ஆர்மிஸ் தான். அவங்களாம் உன்னை காமிக்கணும் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லுன்றாங்க. அச்சோ நிறைய பேர் இருக்காங்க டாடா, பயமாக இருக்காரு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஐஸை போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஒரு குட்டி பாப்பா தான். அந்த பாப்பா பேர் வந்துட்டு ஜோனா. ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க ஜங்குக்குன்றாங்க. ஆமாம் இது என்னோட பொண்ணு தான் சொல்கிறாங்க, என்னோடய டாட்டர். இவங்க பேர் வந்துட்டு ஜோனா. ஓகேங்களா, அவங்களுக்கு புரியுதா சொல்கிறாங்க. அப்போது அவங்களும் சொல்கிறாங்க, ஏன்னா ஜிமினோட மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு போஸ்ட்டும் வெளில ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டார். ஏன்னா அவங்க வந்துட்டு கரியர் லைஃப் வந்து பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 1 டைம் வந்து ஸ்டேஜில் காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்றா ஆனது மேரேஜ் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படியே ஸ்டில் அப்படி தான் வச்சு அவங்க பர்சனலாகவே அதை அப்படியே ப்ரைவேட்டாக வச்சுருந்துருப்பாரு. ஜிமின் 1 இயர் வந்துட்டு குவைட்டானப்போ கூட நிறைய பேர் கேட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் ஜிமினுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே வச்சுருந்துருப்பாங்க. ஜிமின் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போது ஜிமின் உங்களோட பேபி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்களோட பேபி தான் சொல்கிறாங்க. ஜியோனா அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜியோனா ரொம்ப அழகா ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாய் காமிக்குது. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அந்த ஹார்ட்டின்லாம் வந்து மேக் பண்ணி காமிக்கிறாங்க. ஜங்கு தான் அந்த பேபி தூக்கிறாரு. எப்படி இருக்கா என்னோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அச்சோ ரொம்ப அழகாக இருக்கா, அவங்கள மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லை பார்க்க ஜிமின் மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் ஏன் எங்கிட்ட முடிஞ்சு ஷேர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இல்லை ஜியோனா பிறந்தது ரொம்பவே வந்து ஒரு டைம் வந்துட்டு இந்த கோவிட் இருந்துச்சுல அப்போ தான், அதனால தான் உங்கள்கிட்ட நான் காமிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கா சொல்கிறாங்க. உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்றக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்து உங்களை காமிக்கணும், ஜஸ்ட்டு லைவில் காமிக்கக்கூடாதுல, உங்கள் எல்லாரும் கூட்டி தெரியும்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜியோனா ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கா நிற்காம. டாடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே இந்த இவங்களாம் பார்க்குறாங்க. இவங்களாம் போயிட்டு துப்புறாங்க. ஜோனா நில்லு அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிற்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஓடிட்டே இருக்காங்க. இப்போ ஜோனா தான் அப்படி திரும்பி பார்க்குறா. டாடான்றாங்க. என்ன பண்ணுறாங்க? மம்மா ஏன் நீங்கள் மேலே கூப்பிட்டுலன்னு சொல்கிறாங்க. ஓ மம்மா அவங்க வரமாட்டேன் சொல்லியிருக்காங்களா, அதனால தான் சொல்கிறாங்க. இல்லை டாடா மம்மா கூப்பிடுங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம இங்கே பாருங்கள் ஒரு பிக் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. பிக் எடுக்கணுமான்றாங்க. ஆமாம் நானும் நீங்கள் டாடா மம்மா 3 பேர் பிக் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்கர் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க மிஸ்டர் ஜியோ நீங்கள் கொஞ்சம் இங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷையாகிற ஜோ என்ன பண்ணுறான் பாரு சொல்கிறாங்க. வாங்க கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க. இவங்க ஹயாங் சார் சொல்கிறாங்க வாடா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு வந்து வராரு மேலே வந்துடுது. இந்த பேபி ஓடி போயிட்டு மம்மா அப்படி சொல்லி தூக்குறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 பேருமே நிற்கிறாங்க. நின்று ஜோனா நடுவில் நிற்கிறாங்க. ஒரு பிக் எடுக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம ஜோனாவும் சேர்ந்து லவ் பண்ணுற அழகாக ரொம்ப அழகாக ஹாப்பியாக இருக்குது. சரி போகலாமா அப்படி சொல்கிறாங்க. போகலாமே சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இதோட நான் முடிச்சிடுறேன். இதை நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்கேன்டா. ஓகேங்களா, பிடிச்சிருந்தா ஓகேங்களா, பாய்.